மாவட்ட செயலாளர் முதல் கடைமட்ட நிர்வாகிகள் வரை கட்டம் கட்ட தயாராகிவிட்டார் ஸ்டாலின். இதற்கு ஸ்டாலின் முதலில் மாற்றங்களுக்கு உட்பட வேண்டும் என்பதும், அறிவாலயம் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதும், திமுக ஐடி விங் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதே உடன்பிறப்புகளின் உள்ள குமரலாக இருக்கிறது. மாற்றங்களுக்கான முதல் பட்டியல் உடன்பிறப்புகளின் உள்ள குமரலை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். ரவுண்டு கட்டும் ஸ்டாலின். திமுக அண்ட் அறிவாலயத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள், நடந்ததும் நடக்கப் போவதும். இன்று திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஸ்டாலின் எடுத்து வைத்த வாதங்கள் அனைத்தும் ஆணித்தரமாக இருந்தது. அதில் குறிப்பாக சூரியன் எப்பொழுதும் மறையாது, அது மீண்டும் உதிக்கும் என்பதும், கடந்த காலங்களில் திமுக ஆட்சியிலிருந்து அடுத்த முறை தோல்வியுற்ற பொழுது ஏற்பட்ட கிடைத்த இடங்களை விட இந்த முறை அதிகமாக பெற்றுள்ளோம் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியது ஒரு வந்திருக்கவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட வகையிலும், ஒரு வகையில் அது சாதனை தான் என்றாலும் தோல்வி என்பது தோல்விதான். இந்த தோல்விக்கு யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் காரணம் என்பதை நான் விசாரணை குழு வைத்து அறிய போகிறேன். நேரடியாக தொண்டர்களின் கருத்தை கேட்கப் போகிறேன் என்று ஸ்டாலின் கூறியது இணையதளத்தில் மிகவும் பரவலாக வைரலாக்கப்பட்டு வருகிறது. இதைதான் திமுகவின் உண்மை தொண்டர்கள், உடன்பிறப்புகள் எழுப்பிய வண்ணமே இருந்தார்கள். தேர்தல் காலத்தில் நாம்பளுமே உடன்பிறப்புகளின் உள்ள குமரல் என்று பல கட்டுரைகளை வெளியிட்டோம். அதன் வெளிப்பாடுகள் தேர்தல் முடிவுகளில் வெளியானது. திமுகவில் இந்த இணையதளத்தில் களமாடுபவர்களை பொறுத்தவரை கடந்த கால நமக்கு நாமே பயணத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிய பொழுது இணையத்தில் களமாட வந்தவர்கள் தான் இன்றளவும் களமாடி வருகிறார்கள், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி. அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கும் பணியில் திமுக எந்த காலத்திலும் பணியாற்றவில்லை. அவர்களுக்கும் திமுகவின் ஆட்சிக்கும் ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்ற அளவிலேயே வைக்கப்பட்டது. உள்ளூர் அரசியல்வாதிகளும் அப்படியே செய்தார்கள். தலைமையில் இருக்கக்கூடிய, தங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் அதுவே செய்தார்கள். இது போன்று பல கருத்துக்களை கூறலாம். அதிலும் குறிப்பாக நீங்கள் மாற்ற வேண்டியது என்பது, முதலாவதாக உங்களிடமிருந்து அந்த மாற்றம் வேண்டும் என்பதை திமுகவின் முன்னணியினரும் திமுகவின் உடன்பிறப்புகளும் எதிர்பார்க்கிறார்கள். திமுக தலைவராக கலைஞர் மு. கருணாநிதி எழுந்தபொழுது முதலாவதாக உங்களை ஒரு வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும், ஒரு வட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து தொண்டர்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் உண்மை உடன்பிறப்புகளின் கருத்தாக இருக்கிறது. திமுக தலைவராக கலைஞர் மு. கருணாநிதி இருந்த பொழுது காலை 5 மணிக்கு அறிவாலயம் சென்றால் மதியம் 12 மணிக்குள்ளாக தலைவரை எப்படியேனும் சந்தித்து விடலாம், என்னையா எங்கிருந்து வரையா என்னும் குரல் அங்கு மாதத்தில் 2 நாளாவது கேட்டுவிடும் என்ற தெம்பில் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியிலிருந்து கூட அறிவாலயம் வந்த தொண்டர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்தது. அந்த எண்ணிக்கை முற்றிலும் கட்டானதற்கு காரணம் உங்கள் நடவடிக்கையே. உங்களை சுற்றி ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சி மிக சிறப்பாக நீங்கள் நடத்தினாலுமே கூட, திட்டங்கள் வடிவமைத்தாலுமே கூட, அரசு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் போட்ட அனைத்தும் தொண்டர்களை தனிமைப்படுத்தியது. உண்மை தொண்டர்களை நீங்கள் சந்திக்கவே மறுத்தீர்கள். ஏதேனும் மாவட்ட செயலாளர்களோ மந்திரிகளோ உங்களை சந்திக்க முடிந்தால் உடனே சந்திப்பீர்கள். அதை விடுத்து மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் ஏற்படுத்திய கூட்டத்திற்கு தாங்கள் வந்தால் அங்கே கூடியிருந்த மக்களிடம், பணம் கொடுத்து பெருமளவு கூடி வந்த மக்களிடம் நீங்கள் உரையாற்றி விட்டு சென்றீர்கள். இந்த நிலை மாறி உண்மையான உடன்பிறப்புகளை தினமும் சந்திக்க ஏதேனும் ஒரு டைம் ஒதுக்கினால் திமுக ஆட்சியில் அமர்வது என்பது அடுத்த முறை நிச்சயம் என்பது கள நிலவரமாக இருக்கிறது. எப்பேற்பட்ட சுனாமியும் சந்தித்த இயக்கமாகத்தான் திமுகவின் வரலாறுகள் கடந்த காலத்தில் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நடிகரின் பின்னால் போன கொள்கை இல்லாத கூட்டம் என்ன ஆனது என்பது நமக்கு கண்ணெதிரே தெரிகிறது. அதிமுக என்னும் ஒரு இயக்கம் கண்ணெதிரில் துண்டு துண்டாக போய் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் கொள்கை இல்லாத தொண்டர்களை உருவாக்கியதே, ஒரு நடிகனின் பின்னால் சென்றதே அந்த கட்சியின் நிலை. இதே நிலை தாவேகாவுக்கும் வரலாம். ஏனென்றால் அங்கும் கொள்கைக்காக கூடியவர்கள் அல்ல, நடிகர் விஜயின் மாசுக்காகவும் அவரது சினிமா மோகத்திற்காகவும் கூடிய கூட்டம். ஆனால் அந்த கூட்டம் தெளிவதற்கு இன்னும் 20 ஆண்டுகள் கூட ஆகலாம், ஏன் 30 ஆண்டுகள் கூட ஆகலாம். கடந்த காலங்களில் எப்படி எம்ஜிஆரால் கட்டமைக்கப்பட்டது திமுக ஒரு தீய சக்தி என்பதை கட்டமைத்தாரோ, அதே போன்று மீண்டும் ஜென்சியா, அதாவது அடுத்த தலைமுறை மக்களிடம் திமுக ஒரு தீய சக்தி என்பது இன்றைய 10 வயதில் இருக்கக்கூடிய குழந்தை, அதாவது அடுத்த 2 தேர்தலுக்கு வாக்களிக்கக்கூடிய முதல் வாக்காளர்கள் அனைவருமே
திமுக ஒரு தீய சக்தி, விஜய் தான் தூய சக்தி என்பதை அவர்கள் உறக்க கூறி வருகிறார்கள். விஜய் எந்த தவறு செய்தாலும் அதற்கு சப்பக்கட்டு கட்ட அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். தவறு என்பதே தெரியவில்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் திராவிட மாடல் ஆட்சியின் காரணமாக கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட ஆட்சிகள் கட்டமைத்த கட்டமைப்பினால் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் போன்ற அனைத்து வசதிகளும் இந்த தலைமுறைக்கு கிடைத்துவிட்டது. கஷ்டம் என்பது என்ன என்றே தெரியாமல் வளர்ந்த கூட்டம் தான் இன்று தாவேகாவுக்கு பின்னால் சென்றிருக்கிறது. ஆனால் இது காலத்தின் கட்டாயம். இந்த மாற்றத்திற்கு தீவிரமாக நீங்கள் பணியாற்றி உங்களிடமிருந்து மாற்றம் தொடங்கினால் இதில் திமுக மறைந்த சூரியன் மீண்டும் உதிக்கலாம். இல்லை என்றால் உதிக்கக்கூடிய காலங்கள் இன்னும் அதிகமாகலாம். ஏனென்றால் எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆர் செய்த திட்டங்களோட கலைஞர் மு கருணாநிதி செய்த திட்டங்கள் இன்றளவும் தமிழகத்தில் அதிகம். ஆனால் இன்றும் எம்ஜிஆர் தான் அசைக்க முடியாத தலைவராக இருக்கிறார். கலைஞர் மு கருணாநிதி ஒரு ஓரத்தில் தான் இருந்து வருகிறார் ஓட்டரசியலில். இந்த நிலை மாற கருத்தாளமிக்க திமுக உடன்பாடுகளை நீங்கள் நாள்தோறும் சந்தித்து வந்தால் உங்களுக்கான எதிர்காலமும் நீங்கள் நினைக்கக்கூடிய திமுகவின் எதிர்காலமும் மாறும் என்பதுதான் உண்மையான கள நிலவரம். நமக்கு நாமே முதல் கிங் 360 உங்களோடு பல கட்டங்களில் பயணித்திருக்கிறது. உடன்பிறப்புகளோடு நேரடி தொடர்போடு அவ்வப்பொழுது கலந்திருக்கிறோம். பல தேர்தல் காலகட்டத்திலும் பணியாற்றி இருக்கிறோம். இதனால் இது கிங் 360 கருத்தாகவே கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்ட தலைவர்களை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். 2ஆம் கட்ட தலைவர்களை தாண்டி எந்த தொண்டனும் உங்களை சந்திக்க முடியாது. நீங்கள் அறிவாலயத்தில் இருந்தாலும் சரி அல்லது இங்கு மாவட்டத்தோறும் பிரச்சாரங்கள் வரும்பொழுதும் சரி, அந்த நிலை மாற வேண்டும். அப்பொழுதுதான் தொண்டனுக்கும் உங்களுக்குமான உறவு நீடிக்கும். அதற்கு அடுத்ததாக திமுகவில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஐடி விங்கின் செயல்கள் அனைத்தும் அருமையாக திட்டம் தீட்டப்பட்டது. உங்களிடம் காட்டப்பட்டது. ஒரு கார்ப்பரேட் அரசியலாக அது வடிவமைக்கப்பட்டது. ஏனென்றால் திடீரென்று பிடிஆரை மாற்றி வைத்துவிட்டு அந்த இடத்திற்கு டிஆர்பி ராஜா அவர்களை வைத்தது. அவர் முழுக்க ஒரு கார்ப்பரேட் தியரி போன்று, கார்ப்பரேட் கம்பெனியை போன்று நடத்தினார்கள். அது திட்டம் போட்டு ஏட்டளவிலே இருந்தது. அது கீழே செயலாக்கத்திற்கான எந்த விதமான ட்ரைனிங்கும் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் வடிவமைத்த அனைத்து செயலிகளும் அருமையான திட்டம். அதையெல்லாம் தகுந்த காலத்தில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவில்லை. அந்த செயலியின் முழு நோக்கம் என்ன என்பது அடிமட்டத்தில் இருந்த இணையதள உடன்பிறப்புகளுக்கு தெரியாமல் இருந்தது. அதற்கான பயிற்சி வழங்கப்படவில்லை. அதை என்ன செய்வது என்றே தெரியாமல் திமுகவில் இருந்த முன்னணியினரின் பேச்சை கேட்டுக்கொண்டு தவறான தகவல்களை உங்களுக்கு கொடுத்து வந்தார்கள். அதை நீங்களும் கண்காணிக்கவும் ரிவ்யூ செய்யவும் தவறியதன் விளைவே இது. ஏனென்றால் திமுகவில் நீங்கள் புதிதாக போடப்பட்ட வெல்லும் தமிழ் பெண்கள் மற்றும் இளைஞர் அணியினர் மற்றும் பூத் வாரியாக போடப்பட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் இவர்களெல்லாம் ஆளுக்கு 2 ஓட்டு 3 ஓட்டு வாங்கியிருந்தால் கூட ஜென்சியின் ஓட்டுகள் திமுகவுக்கு வந்திருக்கும். ஆனால் அவர்களை எல்லாம் தகுந்த வழியில் பயிற்சி அளிக்காததும் திமுகவின் கொள்கைகளை அவர்களுக்கு எடுத்துரைக்காததுமே இந்நிலைக்கு காரணம். இதற்கு அடுத்தபடியாக திமுகவினருக்கு நீங்கள் தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டிய மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், திமுக வரும் தேர்தல்களில் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடும். உதயசூரியன் சின்னமே 234 போட்டியிடும் என்ற எண்ணம் முதலில் உங்களுக்கு வர வேண்டும். அடுத்து உங்களுடன் இருக்கக்கூடிய கட்சியினருக்கு அதை ஊட்ட வேண்டும். அதற்கடுத்து அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணத்தை ஊட்ட வேண்டும். திமுக என்றாலே கூட்டணி கட்சிகளை முதலில் உறுதி செய்ய வேண்டும். கூட்டணியோடு தான் வலம் வர முடியும் என்பதை தொடர்ந்து அந்த தொண்டர்களுக்கும் உங்களுக்கும் பழகிவிட்டது. ஆனால் நடந்து முடிந்த தேர்தலிலேயே கூட்டணி இல்லாமல் 234 தொகுதிகளிலும் உதயசூரியன் போட்டியிட்டிருந்தால் உறுதியாக கூறுகிறோம், களம் வேறாக மாறி இருக்கும். உங்களுக்கான எண்ணிக்கை கூடியிருக்கும். இந்த ஜெயித்தவர்கள் அனைவரும் உதயசூரியனில் ஜெயித்தவர்களாகவே இருந்திருப்பார்கள். விஜய் ஆட்சி அமைக்க எந்த வகையிலும் திமுக துணை போயிருக்காது. தனக்குத்தானே வினை விதித்து கொண்ட விஷயம் என்பது இந்த கூட்டணி கட்சிகளை நம்பியதுதான். கூட்டணி கட்சிகளின் உண்மையான செல்வாக்கு என்ன, அவர்களுக்கான செல்வாக்கு மீண்டும் இருக்கிறதா, அது தேவையா என்பதை எல்லாம் உணர வேண்டும். அப்படியே ஒரு தேர்தலில் தோல்வியுற்றாலுமே கூட சரி, தனித்து போட்டியிட்டு கட்சியின் வாக்கு வங்கி கூடும். அடுத்த தேர்தலில் வெற்றி வாகை சூடலாம். ஏனென்றால் தமிழக தேர்தல் என்பது கூட்டணிகளால் வெற்றி பெற்றதையெல்லாம் தாண்டி அம்மையார் ஜெயலலிதா ஒரு காலத்தில் 234 போட்டு அதிக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ததும் தமிழக அரசியலில் மேஜிக் நடந்திருக்கிறது. நாம் போடும் கணக்குகள் அனைத்தும் பொய்ப்பித்து ஒரு சுனாமி அரசியலும் தமிழகம் முழுவதும் ஒரே சார்பாக மக்கள் வாக்களிப்பதும் என்பது உறுதியாக தெரிகிறது. விஜய் என்னும் மாஸ் ஹீரோவை தேர்தல் களத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் சாம பேத தான தண்டம் அனைத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். பழைய திமுகவாக
வளமர வேண்டும். கொள்கை அளவில் கட்சியை பலப்படுத்த வேண்டும். நீங்களும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்கு முழு நேரம் இப்பொழுது கட்சியை வளர்க்கும் பணி கிடைத்திருக்கிறது. இது உங்களுக்கு கிடைத்த பேராகவே நினைக்கிறது. திமுகவின் உண்மை தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் சென்று விஜய் முதல்வராக இருப்பதை காண எந்த திமுக தொண்டனும் தயாராக இல்லை. அதனால் கொளத்தூரின் தோல்வி என்பது ஒரு நாள் பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு இன்று தெம்போடு அவர்கள் இருக்கிறார்கள். தமிழக சட்டமன்றத்தில் உதயநிதியின் செயல்பாடுகள் விஜய்க்கு போதும், அதுவே விஜயால் தாங்க முடியாது என்பது 2 நாளில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். நீங்கள் முழு நேரம் கட்சியை நேரடியாக தொண்டர்களை வைத்து நடத்துவதற்கான செயல்முறைகளை செய்ய வேண்டும். இதுபோன்று தொண்டர்களோடு நேர்முக கூட்டங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பல நடத்தி இருக்கிறீர்கள். வாங்கிய விண்ணப்பங்களும் வாங்கிய அறிக்கைகளும் என்ன ஆனது, அதற்குறித்து ஏதேனும் தீர்வு கண்டிருக்கிறீர்களா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. அந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்கியதையெல்லாம் சுய பரிசோதனை செய்திருந்தீர்களே ஆனால் உங்களோடு இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் அடங்கி ஒடங்கி இருந்திருப்பார்கள். தொண்டர்களின் கை ஓங்கி இருக்கும். உண்மை குரல் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைத்திருக்கும். கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யும் வேலையை தான் இன்று நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை ஆணித்தரமாக நாங்கள் கூற முடியும். ஏனென்றால் தொண்டர்களின் கருத்துக்களை பல முறை வாங்கி அதை தனியாக பெட்டியிலேயே வைத்த வரலாறு தான் அறிவாலயத்தின் வரலாறு. அதற்கடுத்ததாக அறிவாலயத்திலும் முரசொலியிலும் பணம் கொடுத்தால் எது வேண்டாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை முழுவதுமாக நீங்கள் மாற்றி கட்டமைத்து ஒழுங்குபடுத்தி அடுத்த தலைமுறையினரை உழைக்கும் நேர்மையான தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதே மக்களின் குரலாக இருக்கிறது. இதற்கடுத்து திமுகவிலிருந்து விலகி சென்றவர்கள் அல்லது ஒதுங்கி இருப்பவர்கள் யார் யார் என்று பார்த்து அவர்களெல்லாம் அந்தந்த மாவட்டங்களில் சில பதவிகளை கொடுத்து அவர்களையும் பதவிக்கு கொண்டு வந்து அவர்களையும் கட்சிக்குள் உளமாட செய்ய வேண்டும். இல்லை என்றால் தொகுதிக்கு தொகுதி VS பாபுகள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் இந்த தேர்தலில் நமக்கு கிடைத்த தகவலாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களும் அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் பெருமளவு விஜயின் தளபதிகளாக இருக்கிறார்கள் என்பதை இனியாவது நீங்கள் உணர வேண்டும். அவர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் பேசினாலே போதும். அவர்கள் ஆயுள் முழுவதும் உங்கள் பின்னால் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள்தான் திமுகவில் உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பது நீங்கள் அறியாதது அல்ல. அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டுகிறோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்றைய திமுகவில் அதிமுகவிலிருந்து வந்த தலைவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். திமுகவில் காலம் காலமாக இருப்பவர்கள் கீழேயே இருக்கிறார்கள் என்பது பரவலான குற்றச்சாட்டு. அதை உண்மையும் படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு மேடையில் இருந்த கடைசி 15-20 போட்டாக்களை எடுத்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும். சேகர்பாபு முதல் முத்துசாமி வரை, ஏன் OPS வரை வந்தவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தீர்கள். உங்களோடு காலம் காலமாக இருக்கக்கூடிய தலைவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் மந்திரி பதவியும் கொடுத்தீர்கள். இதுதான் திமுகவின் இன்றைய தோல்விக்கு காரணம். ஆனால் இன்னொரு தோல்வியும் நீங்கள் உண்மையில் ஆராய வேண்டும். காலம் காலமாக திமுகவில் இருந்து வந்தவர்கள் அந்தந்த பகுதியில் தோற்றிருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த தலைவர்கள் எல்லாம் அவர்களது சொந்த தொகுதியில் ஜெயித்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாம் மக்களை நம்பி மக்களோடு இணைந்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அதிமுகவிலும் ஜெயித்தார்கள். அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவுடனும் இப்பொழுதும் ஜெயித்திருக்கிறார்கள். உங்களோடு இருப்பவர்கள் எல்லாம் திமுகவில் ஜெயித்தவர்கள், அதிமுகவில் வந்தவர்கள் அனைவரும் ஜெயித்திருக்கிறார்கள். ஆனால் திமுகவில் காலம் காலமாக இருந்தவர்கள் எல்லாம் தங்களால் பணத்தால் எதையும் வாங்கிவிடலாம், கடைசியில் மேஜிக் செய்து தலைவர் காப்பாற்றி விடுவார், மக்கள் என்ன மக்கள் என்று இருந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதே இதுவரை கிடைத்த தகவல். இதுபோன்று நமது கிங் 360க்கு வரக்கூடிய அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு அவ்வப்பொழுது உடன்பிறப்புகளின் உள்ள குமரல் என்னும் தலைப்பில் வெளியிட காத்திருக்கிறோம். பார்க்கலாம். இனி வரும் காலங்களில் திமுக மீண்டும் உதிக்கப் போகிறதா அல்லது சிறிது காலம் எடுத்துக்கொள்ள போகிறதா என்பதை திமுக தலைவர் ஸ்டாலினின் உடனடி நடவடிக்கைகளை பொறுத்தே அமைய போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். பாருங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.